ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கர்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ இந்த டைப்ஸ்ல எதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, இதுல இருக்க ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அதே மாதிரி வீட்டை வந்து இன்னும் பூமிங்கா காட்டுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். So let's get into the video. First types of curtains பார்த்துடலாம். First ring curtain. Ring curtain அப்படிங்கிறது எல்லாருக்கும் யூஸ்வலா தெரிஞ்சதுதான். இதுல என்னென்ன நீட் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு ராட் வேணும், அதே மாதிரி 2 பிராக்கெட்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ரெடிமேடாவே வந்து நமக்கு கர்டன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதை வந்து வாங்கி நம்ம அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த கர்டன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியை பொறுத்து, அதாவது அந்த கிளாத்தோட குவாலிட்டியை பொறுத்து ரேஞ்ச் வந்து மாறும். ரொம்ப பேசிக் லெவல் வேணும், ஜஸ்ட் நான் வந்து ஒரு விண்டோ கவர் பண்ற அளவுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 150 rupeesல இருந்தே வந்து சிங்கிள் கர்டன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இதோட ப்ரோஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இது வந்து ரெண்டல் ஃப்ரெண்ட்லி. என்னன்னா நம்ம எங்க வேணாலும் இதை வந்து ஈஸியா டிட்டாச் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிற பெனிஃபிட். நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்டலேஷன் சார்ஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 200 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. கர்டனே ஈஸியா நம்ம கழட்டி நம்ம வந்து மெஷின்லயே வாஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இதோட ப்ரோஸ். கான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலப்போக்கில் இந்த ரிங் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இல்லையா கர்டன்ல, அது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஒரு கேன்வாஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துட்டு தான் அந்த ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, இயர்ஸ் பாஸ் ஆக இந்த ரிங்ஸ் வந்து தனியாக டிட்டாச் ஆகி வந்துருது. ஸோ இது நான் பர்சனலி ஃபீல் பண்ணதுதான். பட் நான் வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தப்ப ரிங் கர்டன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் நமக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் ரெண்டல் வைஸ் பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் இதுல இருக்க ரிங்ஸும் ராட்ஸும் வந்து நல்ல விசிபிளாவே தெரியும். அது உங்களோட வீட்டோட லுக் கொஞ்சம் டவுன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற கான்ஸ் அண்ட் ப்ரோஸா நான் கன்சிடர் பண்றது. நெக்ஸ்ட் ட்ராக் கர்டன். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ட்ராக் வந்து நமக்கு மெயினா தேவைப்படுது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் இருக்கு. நார்மல் ஒன்னு இருக்கு, தென் வந்து ஸ்ட்ராங்கா ஒன்னு இருக்கு, தென் சைலண்ட் மோட் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஸோ இது வந்து பட்ஜெட்டை பொறுத்து வந்து மாறும். இது வந்து பர் ஃபீட்டுக்கான ரேட் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ட்ராக் வந்து 120ல இருந்து 150 rupees பர் ஃபீட் வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வந்து குவாலிட்டியை பொறுத்து மாறுது. தென் இதுக்கு யூஸ் பண்ற கர்டனுமே வந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 rupees பர் மீட்டர் அப்படிங்கிற ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து லோ எண்ட்ல இருந்து ஹை எண்ட் வரைக்கும் இருக்கு. நீங்க உங்க க்ளோத்தோட GSM பொறுத்து பிரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. தென் இதுக்கு ஸ்டிச்சிங்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்றாங்க. அதே மாதிரி இன்ஸ்டலேஷனுக்கு 200 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க ஒரு ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஸோ இதோட ப்ரோஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கம்பேர்ட் டு ரிப்பிள் கர்டனை விட இது வந்து ப்ரைஸ் கம்மி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் தான் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அவைலபிளாகவும் சில இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அது வந்து ப்ரீ ப்ளீட்டடாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதோட ஃபால் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இல்யூஷனை தான் கொடுக்குமே தவிர நம்மளுக்கு ரிப்பிள் கர்டனில் வந்து அந்த S வேவோ W வேவ்லாம் அவ்வளோ அந்த அளவுக்கு வராது. பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ப்ளீட் பண்ண மாதிரி நல்லாவே கொஞ்சம் விசிபிளா தெரியற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல தெரியாது. பட் நியர்பை போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி யூனிஃபார்ம் ரிப்பிள் வந்து கொடுக்கும். ஏன்னா இந்த ப்ரீ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சஸ்னால உங்களுக்கு வந்து யூனிஃபார்மிட்டியா வந்து இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நார்மல் ரிங் கர்டனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ட்ராக் ரிப்பிள் கர்டன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோத்தோட கன்சப்ஷன் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து அதை கர்டனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஓரமா ஒதுங்கிடும். பட் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ ஸ்டிச்சா அந்த ப்ளீட்டட் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹியூஜ் ஸ்பேஸை வந்து பிடிச்சிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 அடிக்கு வந்து உங்களுக்கு கர்டனை க்ளோஸ் பண்ணீங்க, அதாவது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்டன்ஸை பல்கா வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் ஏறிடும். ஸோ அதனால ஒரு பெரிய இடத்த வந்து அது ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அதோட துணியோட குவான்டிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரிப்பிள் கர்டன்ல ஒரு 2 அடிக்கு வந்து க்ளோத் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் கிடைக்குது அப்படின்னா இது வந்து அதே சைஸுக்கு இதுல ரெப்ளிகேட் பண்றதுக்கு நீங்க 3 அடியில இருந்து 4 அடி க்ளோத் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால கர்டனோட ப்ரைஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். அதாவது துணியோட அளவு வந்து அதிகமா தேவைப்படுறதுனால பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கார்னா தான் நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஸ்டிச்டு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஹெவியா இருக்கும். உங்களால ஈஸியா மெஷின் வாஷ்லாம் பண்ண முடியாது. இதை வந்து ட்ரை கிளீனிங்கோ இல்லை வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் வாஷிங்க்கு தான் வந்து கொடுத்து கிளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி ஒன்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ இது வந்து ரொம்ப பெருசா ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியாக்காக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10க்கு 10 ரூம்ல வந்து ஒரு வால்ல வந்து
கவர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கர்டன் தேவைப்படும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா ஒரு கர்டனோட ரேட்டு 1000 rupees கிட்ட ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டிச்சிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்டனை ஸ்டிச் பண்றதுக்கு 200 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. தென் இது வந்து ஸ்டிஃபா வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த டேப்பிங் வந்து மீட்டர் 150 rupees கிட்ட ஆகுது. இன்ஸ்டலேஷன் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இது முடிக்கிறதுக்கு 200 rupees சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி சைட்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பட்ஜெட் ஓகே அப்படின்னா நீங்க வந்து அதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் ரிப்பிள் கர்டன். இது ட்ராக் ரிப்பிள் கர்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் வேவ், டபிள்யூ வேவ் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டேப்பிங் அந்த ஸ்டிச்சே வந்து மாறும். ஸோ அதுதான் வந்து ட்ராக் ரிப்பிள் கர்டன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் வந்து நமக்கு மெயினா தேவைப்படுது. இது வந்து பட்ஜெட்டை பொறுத்து வந்து மாறும். இது வந்து பர் ஃபீட்கான ரேட் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதோட பர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 295 rupees சம்திங் வருது. ஸோ நீங்க எவ்வளவு ஃபீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்கோட பிரைஸ் வந்து வேரி ஆகும். நெக்ஸ்ட் இதுல யூஸ் பண்ற கர்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுலயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ப்ளீட்டடாவும் வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேவ் இருக்கு, டபிள்யூ வேவ் இருக்கு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸே வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதோட டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல எஸ் அப்படின்னு பின் பண்ணுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இது எந்த கர்டன் டைப் ஸ்டிச்சிங் போட்டீங்கன்னா எந்த மாதிரி லுக் வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ராக் கர்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து கர்டன்ஸை தனியாக நம்ம க்ளோத்தை தான் வந்து வாங்கணும். பெரும்பாலும் இது ப்ரைஸ் வந்து ரிவீல் பண்ண முடியாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோத், அதாவது கர்டன் க்ளோத்தோட ஜிஎஸ்எம் இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஃபால் நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜிஎஸ்எம் 220 450 வரைக்கும் வந்து நீங்க க்ளோத்ஸை வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவான ஒரு கர்டன் வந்து உங்களால டிசைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ், உங்க தீம் வைஸ் போறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஏத்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் போகும்போது அகைன் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ அப்படிங்கிற லுக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜிஎஸ்எம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ கர்டனோட திக்னஸ் வந்து கம்மி ஆகுதோ, அதாவது ஜிஎஸ்எம் வந்து கம்மி ஆகுதோ உங்களோட அந்த ஃபால் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ராக் கர்டன்ஸ் போறதா இருந்தா ஜிஎஸ்எம் அதிகமா இருக்கிற மாதிரியான கர்டன்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க, அதாவது கர்டன் க்ளோத்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்க. இதுல இருக்க ப்ரோஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களால உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். கலர்ஸும் வந்து உங்களுக்கு அந்த தீம்க்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்க வீட்டை இன்னும் நல்ல டெப்தா காட்டும். பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராக் கர்டன் போடுறது வந்து சீலிங்ல இருந்து ஃப்ளோர் லென்த் போடுவோம். ஸோ அதனால வந்து வீடு இன்னும் கொஞ்சம் பெருசா தெரியற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். உங்களுக்கு இந்த ட்ராக் வந்து உங்களுக்கு சீலிங்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் தான் கொடுக்குமே தவிர கர்டனோட ரிங்கோ ராடோ எதுவுமே நார்மல் ரிங் கர்டன்ல இருக்கிறது வந்து இதுல தெரியாததுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து இதுல இருக்கிற மேஜரான ஒரு ப்ரோஸா பார்க்கலாம். ஆனா இதுலயே இருக்க கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வைஸ் வந்து இது ஸ்டார்டிங்கே பர் மீட்டர் க்ளோத் வந்து பாத்தீங்கன்னா 200 rupees கிட்ட சார்ஜ் பண்றாங்க. அகைன் நான் சொன்ன மாதிரி பிரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஜிஎஸ்எம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ட்ரவர்சியே போயிட்டு இருந்தது இல்லையா, டெல்லி சிஎம் வீட்டில் போட்ட கர்டன் மட்டுமே 1 crore கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ரேஞ்ச்லயும் வந்து இருக்கு. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து நீங்க வந்து மாத்திக்க முடியும். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டா வந்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட செல்லிங் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் மினிமல் ப்ரைஸா வந்து பாத்தீங்கன்னா 200 rupees மீட்டர் வந்து தேவைப்படுது. பட் இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து இதை ஈஸியா நம்மளால மெஷின் வாஷ் எல்லாம் பண்ண முடியாது. இது ஒன்று லென்த்தா வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸா போடலாம், டபுள் பீஸாவும் இந்த கர்டனை போட முடியும். பட் இது வந்து மோஸ்ட்லி ட்ரை கிளீனிங் தான் ப்ரிஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்ல தான் இருக்கு. பட் இதோட லுக் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சிவ் சைட்டு தான். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு 10x10 ரூம்ல ஒரு வால்க்கு வந்து கர்டன் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கர்டனோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கர்டன் தேவைப்படுது அப்படின்னா ஒரு கர்டனோட ரேட்டே வந்து 2000 rupeesல இருந்து மினிமமா நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சைட்ல தான் இருக்கு.
நெக்ஸ்ட் மோட்டரைஸ்டு கர்டன். உங்களுக்கு நல்ல பட்ஜெட் இருக்கு ஹெவியா அப்படின்னீங்கன்னா மோட்டரைஸ்டு கர்டன் வந்து போகலாம். இதுக்கு என்ன நீட் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் தனியா தேவைப்படும். அதே மாதிரி இந்த ட்ராக்ஸ்லாம் வந்து எல்லாமே மோட்டரைஸ்டா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிமோட் ஆக்சஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைமரும் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த டைம்ல ஓப்பன் ஆகணும், எந்த டைம்ல க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற க்ளோத்தும் ஜிஎஸ்எம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கும். இந்த க்ளோத் யூஸ் பண்றோம் இல்லையா, ரிப்பிள் கர்டனுக்கும் அதே மாதிரி ட்ராக் கர்டனுக்கும் யூஸ் பண்ற அதே கஸ்டமைஸ்ட் க்ளோத்ஸ் வந்து இதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஜிஎஸ்எம் அதிகமா இருக்கிற மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000ல இருந்து 12000 அந்த மாதிரி ரேஞ்ச்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா போயிட்டே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் வந்து அந்த மோட்டரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகதான் செய்யுது. ஸோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சைட்ல தான் இருக்கு. பட் ஸ்டில் அதோட லுக் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடிகிறவங்க அதை சூஸ் பண்ணலாம். பட் இதுல இருக்கிற நெகட்டிவ் கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர்ல எதனா ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா மேனுவலும் இருக்கும். பட் அதை வந்து நம்ம திருப்பி ரெடி பண்றதுக்கு எக்ஸ்பென்சிவா இருக்கும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா. ஏன்னா மோட்டர் ட்ராக் அப்படிங்கிறது டஸ்ட் எல்லாம் வந்து படியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மெயின்டெனன்ஸும் வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஓவர் பொல்யூட்டட் டஸ்டி ஏரியால இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் இதெல்லாம். ப்ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வீடு வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுல டவுட்டே வேண்டாம். பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் வந்து இருக்கும். ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபார் இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் கர்டன்ஸ். இப்போ உங்களுக்கு அடிஷ்னல் டிப்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீடு வந்து விண்டோஸ் வந்து குட்டியாவே இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு சீலிங்ல இருந்து ஃப்ளோர் லென்த் வரைக்கும் நீங்க கர்டன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த வீட்டோட லுக்கே வந்து கொஞ்சம் மாத்தி கொடுக்கும். ஸோ அது வந்து ஈவன் லுக்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நமக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல எல்லாம் இருக்கும்போது நம்ம சின்ன விண்டோ தான் வைப்போம். பட் அதுக்கு யூஸ் பண்ற கர்டன்ஸும் சின்ன சின்னதா யூஸ் பண்ணுவோம் இல்லையா விண்டோ லெவலுக்கு. அந்த மாதிரி யூஸ் பண்ணாம சீலிங்ல இருந்து ஃப்ளோர் லென்த் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கலர் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க வீடு வந்து நல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்டர் டோன் போங்க. இல்ல எனக்கு வந்து கலர் ரொம்ப அழுக்கு படியக்கூடாது, டார்க் கலர்ஸ் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்கும். நீங்க ரிங் கர்டன் சூஸ் பண்ணாலும் சரி, ட்ராக்கோ இல்ல ரிப்பிள் கர்டனோ எது யூஸ் பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு லைட் கலர்ஸ் சூஸ் பண்றது அட்வைசபிள். தென் உங்களுக்கு ஃப்ளோ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்டன்ஸோட ஜிஎஸ்எம் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி பாருங்க. அதாவது திக்னஸ், வெயிட் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட ஃபால் வந்து நல்லாவே இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா ரிங் கர்டன் தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து க்ளோத்ல வந்து நீங்க கொஞ்சம் மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ட்ராக் நமக்கு போட போறது இல்லை. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை ஆனா இந்த லுக் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல பெட்டர் குவாலிட்டி ஜிஎஸ்எம் இருக்கிற க்ளோத்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்டனோட லுக் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடு கொஞ்சம் பெருசா தெரியும், வைப்ரண்டாவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலா ஒவ்வொரு கர்டனுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா வேணும் ப்ரைஸோட அப்படின்னீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அது சீக்கிரமா அப்லோட் பண்றேன். I hope you like this video. Thank you for watching. See you in the next video.